வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தைப்பூச காவடியாட்டத்தை சிறுமைப்படுத்துவதா? விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டது. அண்மையில் கொண்டாடப்பட்ட தைப்பூச விழாவின் காவடியாட்டத்தை சிறுமைப்படுத்தி கேலி செய்ததை சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது தொடர்பில் இதில் சம்பந்தப்பட்டுள்ள ஆஸ்ட்ரோ ஆடியோவின் ஏரா FM மலாய் வானொலியின் 3 அறிவிப்பாளர்கள் போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இவ்விவகாரம் தொடர்பில் போலீசார் 6 புகார்களை பெற்றுள்ளனர். அந்த புகார்களின் அடிப்படையில் அந்த 3 அறிவிப்பாளர்களுக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அந்த சர்ச்சைக்குரிய காணொலி குறித்து பலத்த எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்ததை தொடர்ந்து அந்த காணொலியின் உள்ளடக்கத்தை சம்பந்தப்பட்ட வானொலி நிறுவனம் சமூக வலைதளங்களிலிருந்து அகற்றிவிட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று IGP விளக்கினார். எனினும் அந்த காணொலி 95,400 முறை பார்வையிடப்பட்டுள்ளது என்பதுடன் 204 முறை பகிரப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தான்ஸ்ரீ ரசாருடின் தெரிவித்துள்ளார். நாட்டின் 9வது பிரதமராக பொறுப்பேற்ற 14 மாதங்களிலேயே 170 மில்லியன் ரிங்கெட் ரொக்கத்தையும் 70 லட்சம் ரிங்கெட் தங்க கட்டிகளையும் ஒரு பாதுகாப்பான வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நாளை புதன்கிழமை விசாரணை நடத்தவிருக்கிறது. இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM நடத்தும் 2வது விசாரணை இதுவாகும். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்மாயில் சப்ரியிடம் 5 மணி நேர விசாரணையை SPRM நடத்தியுள்ளது. நாளை புதன்கிழமை இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM விசாரணை நடத்தப்படுவதை அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி இன்று மாலையில் உறுதிப்படுத்தினார். 177 மில்லியன் ரிங்கெட் ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல் தொடர்பில் தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் 65 வயது இஸ்மாயில் சப்ரி ஒரு சாட்சியாக அல்லாமல் ஒரு சந்தேக நபராக விசாரிக்கப்படுவார் என்று அசம்பாக்கி விளக்கினார். புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் காலை 10:30 மணிக்கு இஸ்மாயில் சப்ரி ஆஜராகுவதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்று அசம்பாக்கி தெளிவுபடுத்தினார். முதல் முறையாக SPRMிடம் 5 மணி நேர விசாரணைக்கு ஆளாகிய இஸ்மாயில் சப்ரி அடுத்த சில தினங்களிலேயே இரத்த கொதிப்புக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மக்கள் தங்கள் செயலிலும் வெளியிடும் அறிக்கையிலும் இனம், மதம், முடியாட்சி சம்பந்தப்பட்ட 3R சர்ச்சைகளை தவிர்க்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஆலோசனை கூறினார். இதுபோன்ற உணர்ச்சிகரமான விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றில் உழன்று கொண்டிருப்பதை விடுத்து சமூக வாழ்வியலின் பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். 3R பிரச்சினைகள் எழுப்பப்படுவதும் அவற்றை சர்ச்சை செய்வதும் தேசிய நல்லிணக்கத்திற்கு மட்டுமின்றி தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும் என்பதையும் டத்தோஸ்ரீ அன்வர் சுட்டிக்காட்டினார். தைப்பூச காவடியாட்டத்தை இழிவுபடுத்தி இந்துக்களின் மனதை புண்படுத்தியிருக்கும் ஏரா FM தனியார் வானொலியின் 3 அறிவிப்பாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்று பட்டவத் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. வகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் மற்றும் சிப்ராங்பிராய் மாநகர் மன்ற உறுப்பினர் லிங்கேஸ்வரன் சர்மா ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் இன்று போலீசில் புகார் செய்துள்ளனர். நபில் அஹ்மத், அசாத் ஜஸ்மின், ஜான் லூயிஸ் ஜாஃப்ரி மற்றும் ரடீன் அமீர் அஃபெண்டி ஆகிய 3 அறிவிப்பாளர்கள் நகைச்சுவை என்ற போர்வையில் வேல்வேல் என்று கூறி விமர்சனம் செய்திருப்பது அவர்கள் வெளிப்படையாகவே இந்து கடவுளையும் இந்துக்களின் நேர்த்திக் கடன்களையும் அவமதித்துள்ளனர் என்பது தெளிவாகியுள்ளது. இதனால் இந்துக்கள் மிகுந்த சினம் கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்ட குமரன் கிருஷ்ணன், சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் 298 பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 177 மில்லியன் ரிங்கெட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் ஒரு முக்கிய சந்தேக பெறுபடியாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வகைப்படுத்தப்பட்டுள்ளதைக் கண்டு பாஸ் கட்சி அதிர்ச்சியில் உறைந்திருப்பதாக அதன் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி ஒரு சாட்சியாகவே இருப்பார் என்று தாங்கள் கருதியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவர் பிரதான சந்தேக நபராக வகைப்படுத்தப்பட்டிருப்பது தங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக துவான் இப்ராஹிம் கூறினார். எனினும் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இஸ்மாயில் சப்ரியின் வீடாக இருக்காது என்று தாங்கள் நம்புவதாக
அவரின் ஆட்சியில் நீர் மற்றும் இயற்கை வளம் அமைச்சராக பதவி வகித்த துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நாளை புதன்கிழமை SPRM தலைமையகத்தில் ஆஜராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தாம் வெள்ளிக்கிழமை ஆஜராகுவதாக விண்ணப்பம் செய்துள்ளார். தம்முடைய உடல்நிலை சாட்சியம் அளிக்கும் அளவிற்கு அனுமதி அளிக்காததால் வெள்ளிக்கிழமை ஆஜராகுவதாக SPRM கேட்டுக்கொண்டுள்ளதாக ஆக கடைசியான தகவல்கள் கூறுகின்றன. தைப்பூச காவடியாட்டத்தை வேல்வேல் என்று கூறி நகைச்சுவை என்ற பெயரில் கேலி செய்த ஏரா FM மலாய் வானொலி அலைவரிசையின் அறிவிப்பாளர்களுக்கு எதிராக 3R சட்டம் பாய வேண்டும் என்று மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ N. சிவகுமார் வலியுறுத்தினார். மற்ற இனத்தவர்களின் மதங்களையும் நல்லிணக்கத்தையும் கேலி செய்யும் சில அறிவிலிகளின் செயல்கள் இனி மன்னிப்போம் மறப்போம் என்ற பெயரில் இந்துக்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. இதுபோன்ற செயல்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி தாம் சோர்வடைந்துவிட்ட நிலையில் இனி சட்டத்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். தைப்பூசத்தின் உற்சவ மூர்த்தியான திருமுருகனின் நேர்த்திக்கடலில் முக்கிய கூறாக விளங்கும் தைப்பூச காவடி ஆட்டத்தை கேலி செய்து இந்துக்களின் மனதை புண்படுத்தியிருக்கும் அந்த தனியார் வானொலி அறிவிப்பாளர்களுக்கு எதிராக 3R சட்டம் பாய வேண்டும், அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஓர் அறிக்கையின்படி இனம், மதம் மற்றும் முடியாட்சி எனும் 3R பிரச்சினைகளில் சினமூட்டும் செயல்களை தடுக்க தேச துரோக சட்டத்தை திருத்தும் செயல்முறையை தொடங்க மடானி அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் 2 வாரங்களுக்கு முன்பு இந்த செயல்முறையை தொடங்க அமைச்சரவை தனக்கு பச்சை கொடி காட்டியதாக கூறினார். 3R பிரச்சினைகள் வரும்போது அரசாங்கத்திற்கு உதவுவதே இதன் குறிக்கோள். இருப்பினும் இன்று வரை முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளடக்கிய 3R பிரச்சினைகள் தொடர்பாக எந்தவொரு கடும் நடவடிக்கையும் முன்மொழியப்படவில்லை, எடுக்கப்படவில்லை என்று டத்தோ சிவகுமார் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். உதாரணமாக முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட அனிமேஷன் விவகாரம், சோழ வியாபாரியின் இனத்துவேஷ விவகாரம் முதலியவற்றில் சாதாரண தண்டனை மட்டுமே கொடுக்கப்பட்டதே தவிர அவர்களின் அந்த செயல் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய கடும் தண்டனை கொடுக்கப்படாமல் போனது எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற விவகாரங்களில் மடானி அரசாங்கம் மௌனம் காத்து வருவதும் ஒற்றுமைத்துறை அமைச்சு கடும் நடவடிக்கை எடுக்காததும் இதை பற்றி யாரும் கவலைப்படாததும் வருத்தத்தை அளிக்கிறது என்று டத்தோ சிவகுமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலாக்காவில் கடந்த 2 மாதங்களாக டெலிகாம் மலேசியாவிற்கு சொந்தமான நிலத்தடி கேபிள்களை திருடி வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்றை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த வாரம் வியாழக்கிழமை 4 நண்பர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த கேபிள் திருடும் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அலூர் கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். இந்த கும்பல் பிடிபட்டது மூலம் 1,20,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள கேபிள்கள் மற்றும் 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிபட்டவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் என்று அவர் விளக்கினார். சரவாக்கை தளமாக கொண்டு விரைவில் தனது சிறகை விரிக்கவிருக்கும் புதிய விமான நிறுவனமான ஏர் போனியோவின் சிப்பந்திகள் அனைவரும் மாஸ்விங்ஸ் பணியாளர்களாக இருப்பர் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் லீ கிம் ஷின் தெரிவித்தார். சரவா மாநிலத்திற்கு சொந்தமான ஏர் போனியோ விமான நிறுவனம் மாஸ்விங்ஸின் மறுவடிவமாகும். எனவே அந்த புதிய விமான நிறுவனத்திற்கு புதிய பணியாளர்களை தேட வேண்டியதில்லை, மாஸ்விங்ஸ் பணியாளர்களே பயன்படுத்திக் கொள்ளப்படுவர் என்று அவர் விளக்கினார். செப்பாங் டெங்கிலில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் 12 வயது மாணவியுடன் ஆசிரியர் ஒருவர் தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்படும் புகார் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் இதுவரை 6 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமர் கான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாணவியின் நடத்தையில் சந்தேகமுற்ற அந்த சிறுமியின் தந்தை செய்து கொண்ட போலீஸ் புகார் அடிப்படையில் இவ்விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டவர்களில் சம்பந்தப்பட்ட மாணவி, அவரின் தந்தை, அந்த ஆசிரியர் மற்றும் மேலும் 2 மாணவிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். அதேவேளையில் ஆசிரியருக்கும் அந்த மாணவிக்கும் இடையில் எத்தகைய உரையாடல் நிகழ்ந்துள்ளது என்பதை கண்டறிவதற்கு இருவரின் கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் தெரிவித்தார்.
கடந்த புதன்கிழமை சுபாங் ஜெயாவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணம் அடைந்த ஜப்பானிய பெண் சமூக வலைதளங்களில் பிரபலமாக விளங்கும் ஒருவரின் மனைவி ஆவார். அப்துல் ரட்ஸ்வான் அப்துல் முத்தாலிப் என்ற ரிட்ஸ் ஒகுமுரா என்பவரின் மனைவியே இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர்ஹான் தெரிவித்தார். எனினும் அந்த ஜப்பானிய பெண்ணின் மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்றும் இது திடீர் மரணம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.